வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்து 3500 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, விஇடிஎல், ஹெச்டிஎஃப்சி லைஃப் கொடுத்தோம். அதில் நிஃப்டி மட்டும்தான் என்ட்ரி கிடச்சிருக்கு. மீது எதுவுமே என்ட்ரி ப்ராப்பரான மூவிங் இல்லை. ஸோ அதனால் எதுவும் என்ட்ரி இல்லை. அடுத்து பார்த்தோன்னா மண்டே ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஐஆர்சிடிசி, டிசிஎஸ் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 லெவல் வந்து 23,610, 23,670. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 23,396, 23,355. மார்க்கெட் வந்து மிடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே சமயம் நமக்கு சப்போர்ட் ஜோன் பக்கமாகவும் க்ளோசிங் நடந்திருக்கு. மிடிலுக்கு கீழே கொஞ்சம் சப்போர்ட் ஜோன் பக்கமாக க்ளோசிங் நடந்திருக்கு. டே சார்ட் வியூவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து ஆல்ரெடி பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. எகைன் திரும்பவும் பியரிஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் தான் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. என்னோட டேலோ 23,415. ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே மறுபடியும் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நம்மளோட S1 S2 லெவலும் கிளியரான பிரேக் அவுட் இருக்கணும். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கண்டினியூ செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 51,232, 51,173. R1 R2 லெவல் வந்து 51,863, 52,146. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. S1 ரேஞ்சுக்கும் R1 ரேஞ்சுக்கும் மிடில் தான் இருக்குது. டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஹை எல்லாமே பிரேக் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் ஆகி க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க கேண்டலுக்குள்ளே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ வந்து இது வந்து ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த ஹை லாஸ்ட்டாக வந்த ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 51,885க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்த மூவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அது வரலையும் வந்து நம்ம அப்சைட் மூவ் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. டேலோ அதாவது ப்ரீவியஸ் உள்ள டேலோ வந்து பார்த்திங்கன்னா 51,200க்கு கீழே நல்லா ட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் R1 R2 லெவலும் கிளியரான பிரேக் அவுட் இருக்கணும். ஸோ லைவில் எப்படி மூவிங் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஐஆர்சிடிசி செல் பிலோ 1008க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 990 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது இதில் வந்து ½ hour டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு சைட்வேஸ் மூவில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக ஒரு ஹை பிரேக் பண்ணிட்டு எகைன் வந்து சப்போர்ட் ஜோனில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இதனால் நம்ம டே சார்ட் லெவலில் பார்த்தோன்னா கொஞ்சம் வீக்காக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு ஸ்விங்கோட லோ வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பாயிண்டில் தான் ட்ரேட் ஆகுது. அதாவது 0.50 ரேஞ்சுக்கு நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஹையிலேருந்து லோவுக்கு ட்ராப் பண்ணோம் அப்படின்னா 0.50, 0.698 வரலையுமே நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடச்சிருக்கு. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீக்கான க்ளோசிங் தான் நடந்திருக்கு. எகெயின் வந்து என்னோட டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல் தான் நம்ம இதில் மார்க் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா டிசிஎஸ் செல் பிலோ 3,798க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 3,735 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது டே சார்ட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஒரு செல்லிங் பொசிஷனில் தான் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க செங்கோட லோலாம் பிரேக் ஆகிருந்தால் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜனவரி மந்தில் அதாவது இதுக்கு முன்னே வந்து ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது. ஸோ இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 3,660. இந்த ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் மார்க்கெட் மறுபடியும் மேலே மூவ் ஆகிருக்கு. எகெயின் வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்னைய டேட்டில் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிருக்க கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில். ஸோ அந்த டே லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கு லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப்லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.